மகர் ராசி காலச்சக்கரத்தில் 10ஆவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த ராசி. இந்த ராசி நேயர்களுக்கு பொறுத்தவரைக்குமே சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பார்த்திங்களா ஒரு கடின உழைப்புக்கு பெயர் பெற்ற ராசி. அதே நேரத்தில் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தலைமுடி கருப்பாகவும் முக அமைப்பு கூர்மையாகவும் கொண்டவங்க தான் இந்த மகர் ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த டைமில் என்ன விஷயங்கள்லாம் பலமாக இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பலவீனமாக இருக்கும், இது இரண்டுமே உங்களுக்கு எந்த அளவு ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும். பொறுப்பும் அன்பும் கொண்டவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள். அதே நேரத்தில் இவங்க பொறுத்த வரைக்குமே சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரத்துடனும் இருப்பாங்களாம். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை மனதிலேயே பலவிதமான போராட்டங்களை அதற்கு தாங்களே தீர்வுமே எடுப்பாங்களாம். இதே மனதிலேயே மற்றவங்களை கூட இவங்க எடை போடுவாங்களாம். அதே நேரத்தில் தைரியத்துக்கு பெயர் பெற்ற ராசி அப்படின்னா இந்த மகர ராசி சொல்லலாம். தன்னம்பிக்கை நிறைந்தவங்க. அதே மாதிரி மற்ற ராசிக்கார்ட்ட இல்லாத ஒரு துணிச்சல் இந்த மகர ராசிக்கார்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சகிப்புத்தன்மைக்கு பெயர் பெற்றவங்க அப்படிங்கிறதுனால அனைவருமே இந்த ராசிக்காரருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் சூழலுக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கொள்வாங்க. அதாவது ஒரு உறவுக்காக தன்னை அர்ப்பணித்து இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பொறுமையும் சரி, ஒரு சகிப்புத்தன்மையும் சரி, பக்குவம் நிறைந்தவங்க அப்படின்னாலும் அனைத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கும். அதாவது முடிந்த வரைக்குமே இந்த மகர ராசி அன்பர்கள் ரொம்ப பொறுமை காத்து இருப்பாங்க. ஆனால் அதற்கு மேலே நம்ம சீண்டணும் அப்படின்னா அந்த உறவே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு துண்டிக்கவும் தயங்கவே மாட்டாங்க. அளவுக்கு அதிகமான ஒரு சகிப்புத்தன்மை இவங்ககிட்ட இருக்குது. ஆனால் லேசில் இவங்களுக்கு பார்த்திங்களா கோபம் வராது. ஆனால் மென்மையும் நாகரிகம் மிக்கவங்க. எதையுமே உழைத்து பெற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுடைய குடும்பத்தை முன்னேற்றத்து மட்டும் இல்லாமல் இவங்களுடைய உறவினர்கள், குடும்பம், அதாவது அப்பா, இந்த மாதிரியான அவங்களையுமே அவங்களுடைய குடும்பத்தையும் சேர்த்தே உயர்த்தக்கூடிய ஒரு திறமை பெற்ற ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி தான். அதே மாதிரி இவங்களுக்கு இரட்டை நிலை மனப்பான்மை இவங்ககிட்ட இல்லை. ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அதில் நல்ல தீர்க்கமாக அவங்க யோசித்து முடிவெடுப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களை நம்பி நம்ம எந்த ஒரு ரகசியமே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க. மகர ராசிக்காரர் கூட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம், பணவீனம், பிடிவாத குணம் இது எல்லாமே இவங்களுக்குடைய ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு எடுத்தோமா லட்சிய பிடிப்பு குணம் கொண்டவங்க தான் அந்த மகர ராசிக்காரர். எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ ஒரு மனஸ்தாங்கள் வந்தால் கூட இவங்க பார்த்திங்களா அவங்க எடுத்த ஒரு முயற்சி, ஒரு லட்சியத்தை அவங்க பார்த்திங்களா எவ்வளோ ஒரு எந்த இடத்துக்கு போயாவது அந்த விஷயத்தை நல்ல சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க. அதே மாதிரி குடும்பம், நட்பு அப்படின்னு சொல்லிட்டு அனைத்திலுமே இவங்களுக்கு உறவுகள் அதிகம்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அறகுறையாக தெரிந்து அதில் இறங்க மாட்டாங்க. அதே மாதிரி நாலா பக்கமும் விசாரித்து நல்லது போதுமான தகவல் கிடைத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க பார்த்திங்களா அந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு தொழிலுக்கு போகிறதாகட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்க பார்த்திங்களா அதில் நல்ல வெற்றியும் காண்பாங்க. ஒழுக்கத்துக்கு பெயர் பெற்றவங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த மகராசி சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, அதே நேரத்தில் இவங்க எந்தெந்த விஷயத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான வீடியோவை நம்ம பார்க்கலாம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஜோதிடருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். அதே மாதிரி இந்த மகர ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கருப்பு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஏற்றது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புகழ்பெற்ற நீதிபதிகள், வக்கீல், பெட்ரோல் பங்கு ஓனரு, தொழிற்சால சங்க தலைவர்கள், கிராம ஊராட்சி தலைவர்கள் என பல பணிகளில் ஈடுபடுறவங்க இந்த மகர ராசிக்காரர் தான் பெரும்பாலுமே இருப்பாங்க. அதே நேரத்தில் குறிப்பாக இந்த மகர ராசி பெண்களை எடுத்துக்கணும் அப்படின்னா தன்னலம் இல்லாமல் தன்னுடைய லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு ராசிங்க. குடும்பம், அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலுமே சரி இதில் ஒரு பிளான் பண்ணுறது இவங்களை மிஞ்சவே முடியாது, அந்தளவு இருப்பாங்க. அதே நேரத்தில் கடின உழைப்பாளியாக இருப்பாங்க, ரொம்ப நேர்மையானவங்களாக இருப்பாங்க. அனைவரையுமே ஒரு கொஞ்சம் அனுசரித்து அன்பு காட்டுவதனால பொறுப்புகளை சரியாக செய்வாங்க. அதே மட்டும் இல்லாமல் தந்தையோட ஆதரவும் தெளிவான ஒரு சிந்தனையும் கொண்டவங்க தான் அந்த மகராசி பெண்கள்.
மகராசி பெண் அதாவது மண் ராசியில் பிறந்தவங்க அப்படிங்கிறதுனாலும் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்படிங்கிறதுனாலும் ஒல்லியாக ரொம்ப சாந்த குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஓர கண்ணாடியே தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வாங்களாம். ஆறு அமர உட்கார்ந்து இவர் பார்த்திங்களா கதை பேசுவதோ புறம் பேசுவதோ கேலி கிண்டல் செய்கிறதோ இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது ஒரு வேலையை இந்த மகராசி அன்பர்கள் பார்த்திங்களா செய்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய நடவடிக்கையில் நடை உடை பாவனைகளில் அந்த அளவுக்கு வேகம் தெரியாது. சற்று மந்தமாக இருக்கும். இருந்த கூட சொன்ன நேரத்தில் ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணி செய்வாங்க. அதே மாதிரி பெரும்பாலுமே பொறுமை காக்கும் இந்த ராசி பெண்கள் திடீரென கோபம் காட்ட நேரிடலாம். அவ்வப்போது நெருப்பை அள்ளி கொட்டுவது போல இவங்க வார்த்தைகளை அள்ளி வீசிடுவாங்களாம். ஆனால் அடுத்த நிமிடமே இயல்பு நிலைக்கு வந்து வழக்கம் போல் பேசுவாங்களாம். இருந்தாலும் அந்த சுடு சொற்கள் தான் பிறருக்கு வழியை தந்துவிடும். அதனால தான் மகராசி பெண்களுக்கு நண்பர்கள் அதிகம் இருக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட நெருங்கி பழகவும் தயக்கம் கொஞ்சம் காட்டுவாங்க. அப்படியே மற்றவங்க நெருங்கி பழகினா கூட மகராசி பெண்கள் தங்களோட மனதில் இருப்பதை அவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. இதனால் ஒளிமறைவு அந்த நட்பில் இருக்கும். ஸோ இப்படி தான் இவங்க இருப்பாங்க. மேலுமே இந்த சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்த அந்த மகராசிக்காரர்களுக்கு திருமாலிடம் அளவு கடந்த பக்தி இருக்கும். சிவாம்சத்தின் சாரமாக சனி இருந்தாலும் பெருமாளை வழிபடுவதே ரொம்ப விரும்புவாங்க. மகரத்தை மகரக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய மனதிலையுமே நல்ல ஒரு புது புது எண்ணங்கள் இவங்களுக்கு தோணும். அதாவது கடலோட அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கோ அந்த மாதிரி தான் இவங்களுக்குமே மனதில் ஏதாவது புது புது எண்ணங்கள், அதாவது புதுசு புதுசு ஐடியாக்கள் இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். மற்ற ஒரு ராசிக்காரர் இவங்ககிட்ட வந்து கேட்குற அளவுக்கு இவங்களுக்கு ஐடியாஸ் நல்ல மைண்டு வேலை செய்யும். அதே மாதிரி இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். மகராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே உத்திராடம் 2, 3, 4 பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதம் முடிய இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். ஸோ இவங்களுக்கு கிரக நிலைகள் இந்த வாரம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன் சனி, சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புதன் சுக்ரன், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னா, இந்த வாரம் ரணருண ரோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கரனால் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கனம் தேவை. குடும்பத்தில் சந்தோஷம் நிறையாவே இருக்கும். மனைவி வழியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் கூட அது ஒரு நொடி பொழுதில் சரியாகிவிடும். உத்தியோகஸ்தாரர்களுக்கு அதிக வேலை பளுவை சுமந்தா கூட அனைத்தையும் சுலபமாக செய்வீங்க. அலைச்சல்கள் உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சில பேர்த்துக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு உங்களுடைய வியாபாரம் ரொம்ப சீராக நடக்க ஆரம்பிக்கும். அதிக உழைப்பையுமே செய்தவங்களுக்கு ஏற்ற ஒரு பொருளாதார வளம் வந்து சேரும். முதலீடுகளை திருப்பி எடுப்பதோடு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு லாபத்தையும் உங்களுக்கு அள்ளக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வாடிக்கையாளருக்கு பார்த்திங்களா உங்களுக்கு அதிகமாக இந்த டைம் ஹெல்ப் பண்ணுவாங்க. கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வரவு செலவில் கணக்கில் மட்டும் கொஞ்சம் நீண்ட நாளாகவே சந்தேகங்கள் இருந்திருக்கும். அது எல்லாமே நீங்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலம் இதுன்னே சொல்லலாம். சின்ன முயற்சிக்கு அப்புறம் நீங்கள் எடுத்தால் கூட இந்த டைமில் நல்ல வாய்ப்புகள் வந்து அமையும். நல்ல வெற்றியுமே கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் துணிந்து ஏற்றுக்கொள்ளலாம். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்கள் உதவிகள் செஞ்சு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்களே ரொம்ப திறமையாக செய்வீங்க. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்குமே சிறிது நேரத்தை எடுத்தாலே பெரு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. அனைத்திலுமே நினைத்த மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளுமே உங்களுக்கு இருக்குது. நட்சத்திர ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, உத்திராடம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமில் இந்த வாரம் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் நிறையவே கிடைக்கும். வாகன லாபம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளி தொடர்புகளில் ரொம்ப எச்சரிக்கை தேவை. என்னப்படி காரியங்கள் எல்லாமே செஞ்சு முடிக்க உங்களுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். செலவுகளை குறிக்க நீங்கள் எப்போவுமே திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இதனால் கௌரவமும் உயரக்கூடிய அற்புதமான அமைப்புகள் தான் இருக்குது. அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே எடுத்துக்கொண்ட காரியங்களில் வெற்றி நல்ல கிடைக்கும். சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது ரொம்ப நல்லது. எதையுமே ஒரு திட்டமிட்டு செயலாற்றுவது நல்ல உங்களுடைய வருங்காலத்துக்கும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சிக்கலான பிரச்சனைகளை கூட இந்த டைமில் ஈஸியாகவே நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தான் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பண வரத்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். திறமையான செயல்களால் உங்களுக்கு
புகழும் நல்ல ஒரு அந்தஸ்தும் உயரக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக அவிட்டம் 1-2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல பேச்சின் மூலம் உங்களுக்கு சாதுரியம், இனிமை இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் இந்த டைமில் இருக்கும். அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாம் தொடர்ந்து நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட பொருட்களை கவனமாக பார்த்துக்கோங்க. வாகனங்களில் போகும்போது மட்டும் நீங்கள் ஆயுதம், நெருப்பு இதெல்லாம் கையாளும் போதும் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துவது இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்குமே சனிக்கிழமை நாளில் மகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே சனிக்கிழமை அன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபடலாம். அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. என்ன மகராசி அன்பர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.